ஓம் ஈஸ்வரா குருதேவா. அன்பு அருள் ஒளி சொந்தங்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க இருப்பது அருள்ஞான முத்துக்கள். ஒரு மாமரம் காற்றிலிருந்து எவ்வாறு அதன் சக்தியை தனக்குள் எடுத்து வளர்த்து பிஞ்சாகி காயாகி பழமாகும்போது இனிக்கின்றது, பிஞ்சாக இருக்கும்போது துவர்க்கின்றது, காயாக இருக்கும்போது புளிக்கின்றது, கனியாகும்போது இனிக்கின்றது. இனிக்கும் சக்தி தனக்குள் வரும்பொழுது அதனின் ஆற்றலின் சக்தியை வித்தாக மாற்றிக்கொள்கிறது. இதேபோன்று மனித வாழ்க்கையில் சாதாரண மனிதன் துவர்ப்பின் தன்மைக்கும் அதிலே கூடுமான வரையிலும் தன் எண்ணத்தை கூட்டி இயக்கக்கூடிய சக்தி புளிப்பு. தன் எண்ணத்தை இயக்கி தான் எல்லாவற்றையும் மகிழச் செய்யக்கூடிய தன்மைக்கு ஆற்றல் மிக்க சக்தி பெற்றவர் மெய்ஞானி. அந்த மெய்ஞானத்தை அறிந்து கொண்டவர்தான் இயற்கையின் நிலைகளில் கனியாகின்றார்கள். ஓம் ஈஸ்வரா குருதேவா. இப்போ சாமி சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? எப்படி ஒரு மாமரம் பிஞ்சாகி காயாகி கனியாகி அது வித்தாக உருவரும் நிலை வருகிறதோ, அதுபோல ஒரு மனிதன் துவர்ப்பு என்ற நிலையில், அந்த உணர்வை பற்றி பேசுகிறாங்க, துவர்ப்பு என்ற நிலையில் கடந்து புளிப்பு என்ற எண்ணத்தை கூட்டி, அதாவது அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறாங்க, காய் என்ற நிலைக்கு. அது எல்லாத்தையுமே பாசிட்டிவாக மாற்றி தானும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ வைக்கும் நிலை மகரிஷிகளின் அருள் ஒளி நிலைகள். ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத சாமி சொல்கிறாங்க. ஏன்னா அகத்தியருடைய சக்தி அபிரதிபந்தமானது. அகத்தியன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளார். அந்த துருவ நட்சத்திரம், அந்த நோயாளியை பார்க்குறோம், உடனே ஓம் ஈஸ்வரா குருதேவா அம்மா அப்பா அருளால் குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் அந்த நோயாளி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து உடலில் உள்ள ஜீவனுக்கள் ஜீவான்மாக்கள் பெறணும், அவர் நலம் பெறணும். ஈஸ்வரா, முதல்ல நீங்கள் ஒரு 10 ஆத்ம பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டு இந்தமாரி செஞ்சீங்கன்னு சொன்னால் உடனே அந்த நிலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அந்த நோயிலிருந்து அவர் விடுபடக்கூடிய தன்மைகளும், நீங்கள் அந்த உணர்விலிருந்து விடுபடக்கூடிய தன்மைகளும் உருமாறி அந்த நோயாளி மகிழ்ச்சியை காணும்போது அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு சொந்தமாகிறது. அதுபோல் ஒரு குழந்தை படிக்கலை, அடம் பிடிக்கிறாரு, விளையாட்டிலே அதிகமாக கவனம் செலுத்திட்டுருக்காரு. உடனே என்ன செய்யணும்? ஓம் ஈஸ்வரா குருதேவா அம்மா அப்பா அருளால் குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் உயிர் ஒளி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து ஜீவ ஆன்மாக்கள் ஜீவனுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் அப்படின்னு ஒரு 10 வாட்டி 20 வாட்டி செஞ்சுக்கிட்டு அப்புறம் அந்த குழந்தைக்கு அந்த பையன் யார் அந்த
குழந்தை படிக்கலையோ ஒரு உயிர் ஒளி உடல் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் படர்ந்து பரவி கலந்து அவர் சாந்தம் பெற வேண்டும், அமைதி பெற வேண்டும், தெளிவு பெற வேண்டும், சிந்தித்து பொருளறிந்து வழியறிந்து செயல்படும் ஞானம் பெற வேண்டும், கல்வியிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும், நாளைய உலகை காத்திடும் உத்தம ஞானியாக வாழ்ந்து வளர்ந்திட வேண்டும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த பையன் உடம்புல போய் இது போய் சேர்ந்துடும். இது எப்போ சேரும் அப்படின்னா, நீங்கள் எடுத்து அனுப்புகின்ற மூச்சலைகள் சூரியனுடைய காந்தப்புலனை கவர்ந்து அதை கொண்டு அவர் அந்த பர்சன் எந்த பர்சனோ அந்த பர்சனுக்கு கொண்டு கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது அது உள்றையும் உடனே போயிடாது. இரவு அவர் படுத்து தூங்கும்போது அவர் உடலில் அந்த உணர்வுகள், நீங்கள் அந்த உயிரை பார்த்து கொடுத்தீங்கன்னா உடனே போகும். அந்த உயிரான ஈசனுக்கு அபிஷேகம் செஞ்சீங்கன்னா அந்த உயிரான ஈசனுக்கு அபிஷேகம் செய்யணும். அப்படி பண்ண உள்ள அவர் இரவு படுத்து தூங்கும்போது உங்கள் நினைவு அவருக்கு வந்து அந்த நிலைகள் அங்கே உருபெறும். சரிங்களா? மகிழ்ச்சி, பேரானந்தம். மீண்டும் சந்திப்போம். அப்புறங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பதிவுகளை பதிவு பண்ணுங்கள், மற்ற வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்துன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே சமயத்தில் பெல் பட்டனையும் அழுத்திங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஒரு சின்ன பிரார்த்தனை. ஓம் ஈஸ்வரா குருதேவா. அம்மா அப்பா அருளால், குரு அருளால், அகத்தியமா மகர்ஷிகளின் அருள் சக்தியும், துருவமா மகர்ஷியின் அருள் சக்தியும், துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும், சப்தரிஷிகளின் அருள் சக்தியும், சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும், இந்த சாமிய அருளுரையை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அனைவரும் ஞானகுரு சர்க்குரு தேவர் அருளாசியும் அருள் சக்தியும் பெற்று அவர்கள் வாழ்க்கையில் உடல் நலம், உடல் பலம், மனநலம், மனபலம், தொழில் பலம், செல்வம், சொல்வாக்கு பெற்று செல்வ செழிப்போடு மன மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வளர்ந்திட அருள் புரிவாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா. குருவே சரணம், குருவே துணை.